ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமேஸ் அரசுபை கிச்சன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மீல் மேக்கர், அதாவது சோயா பிரியாணி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இது வந்து ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, நான் பாஸ்மதி ரைஸ் 2 கப் எடுத்திருக்கேன். அதை வந்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து சோயா சங்க்ஸை வந்து நல்லா ஹாட் வாட்டரில் கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு அதை 2-3 தடவை நல்ல தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அந்த தண்ணியை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா தண்ணியோடு இருந்ததுன்னா அந்த பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்காது. இப்போ நம்ம ஒரு குக்கரோ இல்லைன்னா கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம தாளிக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ண அப்புறம் நான் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ஆனியன் நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ அந்த இஞ்சி பூண்டு வாசம் போன பிறகு ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளியாக இருக்குது, ஏன்னா நான் லெமன் சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் 2 தக்காளி எடுத்து அதை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி ஆனியன் பேஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த பச்சை வாசனைலாம் இருக்காது. அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா அதுவும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி புதினா தலை வதங்கின பிறகு உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப அதாவது மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து மல்லித்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா. நீங்கள் ஏதாவது பிரியாணி மசாலா இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போன பிறகு அந்த சோயாவை, அந்த ஏற்கனவே நம்ம வேக வச்சு நல்லா அலசி வச்சுருக்கிற சோயாவை சேர்த்துக்கணும். மறுபடியும் சோயா சேர்க்கும் போது கூட இன்னொரு தடவை நல்லா புழிஞ்சிட்டே சேருங்க. சோயா நல்லா வதங்கின பிறகு நான் ரைஸை வந்து கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில் வந்து வதக்க போகிறேன். அப்போனா வந்து ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும். ஸோ பார்த்து மெதுவாக நம்ம ரைஸை நல்லா கிளறிட்டு, நான் 2 கப் ரைஸ் எடுத்துருக்கனால நான் 1.25, அதாவது 3.25 அளவுக்கு கிளாஸில் தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது ஒரு கிளாஸுக்கு 2, 1.25 அந்த அளவுக்கு நான் 2 சேர்த்துருக்கேன் தண்ணி. இப்போ வந்து அதை சேர்த்துட்டு கடைசியாக நம்ம லெமன் பிழிஞ்சு மூடி வச்சு எத்தனை விசில் விடணுமோ அந்த விசில் விட்டுக்கோங்க. விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான நம்ம அந்த மீல் மேக்கர் புலாவ் ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ரைஸ் வெரைட்டிஸ், நிறைய புலாவ் வெரைட்டிஸ் என் சேனல் இருக்குது, அதையும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.